இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். முக்கியமா அவங்க கிட்ட இந்த படத்தை எடுத்துட்டு போறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்க அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்றேன்னா எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் இந்த மிஸ் யூ படம் December 13th உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ப்ரெஸ் மீட் வச்சிங்க. ப்ரெஸ் மீட் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான் ஃபுல்லாக நிறைய பேர் வந்துருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் தேட் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூபர்ஸ்லாம் வெளியில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறவங்க. இவங்கள வெளியில அனுப்புறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து நாங்க கூப்பிட்டோம், இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அதை பாசிட்டிவா பாக்குறேன். அவங்க வேற எங்க போக கூடாது, எதனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது. நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், மீடியால என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா உங்களோட வேலையை நீங்க பாத்திருக்கீங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஊர்ல பாக்குறாங்க. வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பாக்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளவுதான் ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா புரியல, ஜட்ஜ் பண்ண டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரி, வைக்கும் போது உள்ள நாங்க படம் பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியா படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்றாங்க, அதுக்கு தனியா 100 ரூபீஸ் போடுறாங்க. சோ இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணி 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழல் பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? கம்மி பண்ணாம இல்ல, நான் உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் என்னால ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுப்பேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தியேட்டருக்கு வரத நிறுத்திடல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. சோ என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்லவே இல்லை. சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு யூனியனா சம்பந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்க பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடியும். இல்ல, நாங்க எடுத்த முடிவு இல்ல, நாங்க உங்களை வராதுன்னு சொல்லல. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்க வராம இருக்கீங்க, அதான் சொல்லல. அது ரெண்டுக்கும் நான் இல்லையே. அப்ப அவங்க தானே டாப். கோர்ட் சொல்லிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணலாமா கூடாது, தியேட்டர்ல போய் எடுக்க கூடாது அப்படிங்கிறது கோர்ட் இருக்க போறது. அது இவங்க அசோசியேஷன் டிசைட் பண்ணதா. சார், நான் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்க டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா? நீங்க கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. பட் நாங்க சொல்றது அதுதான், நீங்க படத்தை வந்து பாருங்க, பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதுதான் சொல்ல போறீங்க. அதுல எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா? பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்றேன்? ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு, அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கணும் குற்றச்சாட்டு வரலாம் சார். அதிகமா சம்பளம் வாங்குறவங்களை கேட்க மாட்டீங்க, எங்களை கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியல சார். அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சார். அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க. நல்லா இருந்தா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படியே சொல்லுங்க, உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்க உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுன்னு பேசிட்டு இருக்கேன் சார். அது நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க.
சித்தார்த்தோட வாய்ஸ் கேட்டீங்களா? அப்போ தமிழ் சினிமால நீங்க அவ்வளவா சார் இப்பதான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க. அப்ப நான் கருத்து சொல்லல அப்படின்னா நான் அவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட கருத்து நீங்க கேளுங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். சில காலமா நீங்க இல்ல. ஐயோ என்னங்க சித்தார்த் படத்துக்கு அப்புறம் ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமா தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படத்தை ஓகே சார். நான் தமிழ் சினிமால இல்லன்னு நீங்க எப்படி சொன்னீங்க? 6 மாசம் கூட ஆகல. நான் கடைசியில நீங்க பேசல சார். நான் என் வீட்டுல நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சார் நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன சினிமால இல்லன்ட்டீங்க. என்ன சார் இது தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமால மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில தான் சார் இருக்கு. நான் இங்கதான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன், இங்கதான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேல கொடுத்தா அப்புறம் நீங்க நான் தமிழ் சினிமா இல்லன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஏன் குட் நியூஸ்? என் பொழப்பு இதுதான் சார். எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ். நான் இப்பவும் சொல்றேன், நாங்க கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளவு கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்க வேற எங்கேயான்னு போயிருக்கலாம். உங்களுக்கு போறதுக்கு 10,000 இடம் இருக்கு. நீங்க என்ன மதிச்சு இங்க வந்திருக்கீங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமால இல்லன்றாரு. அது நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர். இன்னும் தப்பான எதுவும் புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். ஃபேமிலி ஃபிலிம் நீங்க படம் ஃபேமிலி ஷோ கொடுப்பீங்க, இல்ல வெறும் சேனல் ஸ்பீக்கர்? நார்மலா சில நல்ல படங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஷோ இல்ல சார். அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு எவ்வளவு எல்லா படத்துக்கும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு டிஜிட்டல் காலத்துல புதுசா மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்சஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களும் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தம் இன் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்கு. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா? அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு 10,000 குரல் கேட்குது. அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது, ரியல் பீப்புளே இல்லை. எல்லாமே ஒரு வேற என்னமெல்லாம் நடக்குது. அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு பண்ற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரூட் நீங்க. 2வது ரூட் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க. 3வது இன்னைக்கு நிறைய புது ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்க. 1 day பிஃபோரே பெய்ட் ப்ரிவியூ போடுற ஐடியா இருக்கு. ஸோ தட் யாருக்கான படம் 1 day பிஃபோரே பார்க்கணும்னு ஆசையா இருந்தால் அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நல்ல கருத்து, நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜையும் நல்ல ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம். ஆனால் லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஈடுபடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அவங்க போய் வீட்டில் லேடிஸ் பசங்களை வா எல்லாரும் கூட்டிட்டு தியேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும். அது வரும் நம்புறோம். அது உங்க கையில் இருக்கு. ரெயிலுக்காக தான் இந்த படம் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. ரெயினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த படத்துடைய வசூலில் அவங்களுக்கு உதவி செய்ய ஏதாவது ஐடியா? சார் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப தவம் கிடக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்ல நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அதை நான் வெளியில பேசி அதுக்காக பிரசித்தி தேட விரும்பல. அவங்க லைஃப்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது அவங்க தானா நினைச்சு பண்ணிக்கிட்டோம். இதனால நீங்க புஷ் பண்ணீங்க, அதனால அவங்களுக்கு நீங்க கொடுங்க. என்னால புயல் வரல. என்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். என்னால வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னால வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லா என்னை சுத்தி தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்ற நபர்கள் இருக்கிற டைம்ல நான் வந்து அப்பா என் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காலத்துல டைம்ல வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை தாண்டி எங்க ப்ரொடியூசரோட நாங்க சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா மழை வரும் இல்லை சார். பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு 2 நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது. நாங்க நம்புற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாத்துற ஒரு கருவியை நான் பார்க்குறேன். தவிர அப்புறமா இதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது டைரக்டா கனெக்ட் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன். சார் நியூஸ் பேப்பர்ல வந்து பேப்பரை ஓபன் பண்ணா வந்து டைவர்ஸ் கேசஸ் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப கூடுதலா இருக்கு.
இதுக்கு வந்து சப்போர்ட், இதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு மூவியா இருக்குமா? ஏன்னா ஒரு 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 லவ்வர்ஸ் பத்தின ஒரு மூவி சொல்றீங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, இதை பத்தின ஒரு எக்ஸாம்பிள் இருக்குமா? நீங்க படம் பாருங்க, பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கான எல்லாமே படத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் பர்சனல் திங் சார். ஃபேமிலி லைஃப் நியூலி மேரிட் எப்படி போகுது? இல்ல அவன் சொன்னார்ல நியூஸ் பேப்பர் திறந்தா டிவோர்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம். இன்னும் 1 month கூட ஆகல. ஸோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி கடவுள் புண்ணியத்து நல்லது நடந்ததுன்னு சொல்ற ஒரு தருணத்துல இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் மீன்ஸ் a lot. சார் நீங்க நெக்ஸ்ட் பிரஸ் மீட் சார். நீங்க 7 கேள்வி கேட்டீங்க. நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன். இல்ல அப்புறமா 7 நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசுவோம். மத்தவங்க பேச விடுங்க. கொஞ்சம் மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க. ரொம்ப நாள் உங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம். அப்படியே அழகு குறையாம இருக்கீங்க. நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கீங்க, கமெண்டே பார்த்துருக்கீங்க. ரொம்ப நாளா இந்த மனுஷன் என்னதான் பண்ணுறான், உங்க அழகின் ரகசியம் என்ன சொல்லுங்க. அழகின் ரகசியமா? அப்படியே இருக்கிறீங்க. சீக்ரெட். அவங்கள கேளுங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து என் ஃபேன். என் அழகின் ரகசியம் என்னமா? வாட் இஸ் தி சீக்ரெட்? He doesn't even care actually. He's just himself. அதை பத்தி நான் பெருசா யோசிக்கிறது இல்லை. அதுதான் சீக்ரெட் நினைக்கிறேன். கண்ணாடி பார்த்து வளர்ந்தவங்க கிடையாது. ஸோ அதை பத்தி நிஜமா யோசிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சா நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஓகே சார். என் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. சொல்லுங்க. வந்து அன்டிமனி ஷோ எல்லாம் வந்து இப்போ பேன் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி இறந்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பேன் பண்ணாம போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? நம்ம படத்தை தமிழ்நாட்டுல ஷோ இல்லைண்ணே, 9 மணி ஷோ தானே சார். எந்த படத்துக்கும் 9 மணி ஷோ இருந்தது கிடையாது சார். எனக்கு என் படம் வந்து 11 o'clock ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும் சார். 10:30 மணி சில இடத்துல. கண்டிப்பா வந்து பாருங்க. 10:30 மணி ஆட்டம் இருக்கும். தயவு செஞ்சு வாங்க. எல்லாம் சேஃபா இருக்கும். பெரிய கூட்டம்லாம் கூடாது அந்த நேரத்துல. சாதாரணமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ December 13th மிஸ் யூ. ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. எஸ் பாய்.